நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் சில விஷயம்லாம் எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். நான் ஏன் இத சொல்றேன்னா, 3 இயர்ஸ் முன்னாடி வந்து கார்த்திகை தீபம் அப்ப நான் விரதம் இருந்தேன். அப்போதைக்கு நான் சென்னையில ரூம்மேட்ஸோட இருந்தேன். விரதம் இருக்கணும்லாம் நான் பிளான் பண்ணி இருக்கலாம். அன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி நாங்க விரதம் இருந்தோம். அதுதான் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் சிவனுக்காக விரதம்னு ஒண்ணு ப்ராப்பரா இருந்தது. நான் எந்த பிளானுமே இல்லாம இருந்த விரதம் தான். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப நான் வேண்டியிருந்தேன், "நீ எனக்கு உடனே குடுத்த கேட்டத, நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட வந்து உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 கார்த்திகை தீபமும் முடிஞ்சிருச்சு. ஆனா, என்னால வந்துட்டு போவே முடியல. நானும் இத சொல்லிக்கிட்டே இருப்பேன், "போணும், போணும்" அப்படின்ட்டு. ஆனா, பிளான்லாம் பண்ணுவோம். கடைசியில அது போவே முடியாது. கொஞ்ச நாள் நான் அப்படியே விட்டுட்டேன். அத பத்தியே யோசிக்காம, இந்த பிளானே பத்தியே யோசிக்காம இருந்தேன். திடீர்னு வந்துட்டு எங்க ஆனிவர்சரிக்கு எந்த ட்ரிப்புமே நாங்க பிளான் பண்ணல. சும்மா வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். எனக்கு ஏன் தோணுச்சு, எப்படி தோணுச்சுன்னு கூட தெர்ல. நான் கூப்பிட ஆரம்பிச்சேன். "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி. அப்படிதான் வந்து திடீர்னு கிளம்பி நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்படிதான் அன்பிளான்டா தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நம்ம என்னதான் நெனச்சாலும் அண்ணாமலையார பார்க்கவே முடியாது. அவர் நம்மள நெனைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் நான் இன்ன வரை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போறேன். இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது. நான் நெறைய கோயில் போயிருக்கேன். இந்த கோயில் ஏன் நான் போலன்ற மாரி எனக்கு தோணுச்சு இங்க போய் பார்க்கும்போது.